பால ஆய்வு செய்வதற்காக அது உறுதித்தன்மையை கண்டறிவதற்காக பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு என்று ஒன்று தொடங்கப்பட்டது. 22 மாவட்டங்களில் என்னுடைய தலைமையில் கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை இந்த துறைகள்லாம் வைத்து விழிப்புணர்வை உருவாவதற்காக ஏற்பாடு செஞ்சோம். கும்பகோணம், அறந்தாங்கி, கோவில்பட்டு 3 புதிய கோட்டங்களை துவக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா சாலை என்று சொல்லப்படுகிற தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டப்படுகிறது. இது உலகத்திலேயே மெட்ரோ ரயில் இருக்கிறது பார், இந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு கீழே போகிற போது மேல பாலம் போறது உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இந்த டிசைனை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடுடைய நெடுஞ்சாலைத்துறையுடைய பொறியாளர்கள். ஏன்னா நம்ம பொறியாளர் எப்படி திறமையானது நாட்டுக்கு தெரியணும். நம்முடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த பொறியாளர்கள் நம்முடைய சென்னையில் இருக்கிற IIT சென்னை, அதோடு மட்டுமல்ல அதற்கு இன்னொன்று மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லுங்கள், அப்படி அதே நினைவோடு வந்து நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி அதை முடிச்சிடுறேன். நம்ம பெருமை நம்ம பேசி ஆகணுமே. நம்ம இன்ஜினியரை பற்றி தானே சொல்றேன். நம்ம இன்ஜினியர் தான் அங்க, அந்த இன்ஜினியர் தான் இங்க. சென்னை IIT, நிப்பான் கோய் என்கிற 3 நிறுவனம் ஒன்றாக இணைந்து தான் அந்த டிசைனை செஞ்சாங்க. அதுக்கு இன்னைக்கு என்ன நம்ம பெருமைன்னா, ஜப்பான் டோக்கியோ மெரைன் என்கிற நிறுவனம் சர்வதேச விருதை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு. அந்த அளவுக்கு அது சிறப்பாக செய்திருக்கிறோம். பொதுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசு ஒப்பந்தங்கள் மதிப்பீடு என்பது முக்கியமானது. அரசு ஒப்பந்தங்களே மதிப்பீடு என்பது முக்கியமானது. மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் கோரப்படுகிறது. மதிப்பீடுகள் தயார் செய்ய அடிப்படையாக SOR, அதாவது ஷெட்யூல் ஆஃப் ரேட், அதன் தான் பயன்படுத்த வேண்டும். இதற்கான அரசு ஆணை என்பது 25/4/1947 அப்பதான் முத ஆரம்பிக்கிறாங்க இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிறது. 17/11/1990 இரண்டாவது ஆணை, மூன்றாவது ஆணை 14/3/2004 மூன்றாவது ஆணை. ஆக தமிழ்நாட்டில் 3 இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற ஆணை போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த ஆணைகள் சம்பந்தப்பட்டதுதான் இந்த 3 வேல்யூம், 1, 2, 3 இந்த வேல்யூம் தான் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த வேல்யூம். இந்த வேலையை வைத்துக் கொண்டுதான் யாராக இருந்தாலும் ஒரு துறையில இதன் மூலமாக நம்ம செய்ய முடியும். இந்த ஆணைய தயாரிக்கும் குழுவில் நிதித்துறையினுடைய செயலாளர் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற IAS அதிகாரி, அதோடு மட்டுமல்ல பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, தமிழ்நாடு நகர்ப்புறத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், வீட்டு வசதித்துறை, வனத்துறை, காவலர் வீட்டு வசதி கழகம், தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் ஆகிய துறைகளுடைய தலைமை பொறியாளர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்படுகிற பிரதிநிதிகள் தான் இந்த SRO என்கிறதை தயாரிக்கிற குழுவாக இருந்து இதை தயாரிக்கிறார்கள். இதை தயாரித்து பெறும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது போகும். போன அந்த அடிப்படையில் தான் திட்டங்களை மதிப்பீடு செய்வார்கள். இதற்கு எப்படி ரேட் ஆஃப் அந்த கால்குலேஷன் பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய எஃகு உற்பத்தியுடைய நிறுவனத்தினுடைய ஸ்டீல் விலை, நம்முடைய தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தினுடைய சிமெண்டினுடைய விலை, தொழிலாளர் நலத்துறை சார்பாக நிர்ணயிக்கப்படும் ஊதிய விகிதங்கள், ஆள் கூலி, அதோடு மட்டுமல்ல ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது மணல் இவைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எம்சான் இருக்கிறதோ அவர் பில்லெல்லாம் வாங்கி சம்மரி பண்ணி இந்த கூட்டம் தான் முதலாக இந்த SRO என்கிற ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பதை தயார் செய்து அதை பொதுப்பணித்துறையின் சார்பாக வெளியிடுகிறார்கள். அந்த துறையினுடைய செயலரை வைத்து வெளியிடுகிற பொழுது அதுதான் எல்லா துறைக்கும் போய் இந்த எஸ்டிமேட் எல்லாம் தயார் செய்கிறார்கள். நான் இதற்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் பேசிய முழு பேச்சு வைத்திருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை
ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்ப எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தையை தான் கோட் பண்றேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏத்துறது போறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும் தெரியும். அவருக்கு அதிகாரிகள் ஏதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ, அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தையில் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. சரி, மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல் நுனியில் விவரங்கள் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார்.